பார்த்தீங்களா ரோடு செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சென்னை டு பெங்களூர் ஹைவே எப்படியா இருந்தாலும் பார்க்கணும், அதில் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு பயங்கர ஈகராக இருக்கேன். இப்போ இந்த ரோடே இப்படி இருக்கே சென்னை டு, ஏன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்து 4 வேஸா 6 வேஸா என்னவோ சொல்லுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் அதான் யோசிக்கிறேன். ஒருவேளை சென்னையிலே வேலையிலே இருந்திருக்கலாமோ, ஏன் வந்தோம் அப்படின்னு. ஏன்னா ஜாலியாக வேலைக்கு போயிட்டு அப்புறம் லீவு நாள்லாம் ஜாலியாக ஊர் சுற்றிருக்கலாம், பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக ட்ரைவ் போயிருக்கலாம். எனக்கு இந்த ரோடை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் பக்கம் இப்படிலாம் இப்போ தானே வந்து போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு பக்கம் ரோடு மேலே ஏறி இன்னொரு பக்கம் ரோடு கீழே இறங்கி, இந்த பர்டிகுலராக இந்த பிரிட்ஜு மட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே எவ்வளோ அழகாக இருக்கே, இப்போ சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோடு வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து மலை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ரோடே வந்து சாய்வலாக போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரியே இதுவும் இந்த ஒரு டேர்னிங் மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பாக்கி பிரிட்ஜஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. அதனால் இந்த பிரிட்ஜ் மட்டும் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கும். நடராத்திரி பார்த்தீங்கன்னாலும் இந்த பிரிட்ஜ் அவ்வளோ அழகாக தெரியும், டேயில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பிரிட்ஜ் அவ்வளோ அழகாக தெரியும், ஏர்லி மார்னிங் பார்த்தாலும் இந்த பிரிட்ஜ் அழகாக தெரியும், எந்த நேரத்தில் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக தெரியும். அதுவும் ஸ்பெஷலாக ஏர்லி மார்னிங்கு, லேட் நைட்டு, லேட் ஈவினிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு எக்ஸ்ட்ரா அழகாக தெரியுது. கொள்ளிடம் பிரிட்ஜை விட இந்த பிரிட்ஜு அவ்வளோ அழகாக தெரியுது. இது எங்கன்னா சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே வந்து தலை மேலே போகும், கீழே ட்ரெயின் போகும், அதுக்கு தலை மேலே இந்த பிரிட்ஜு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியல. அதுவும் வந்து பிரிட்ஜ்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தான் தெரியும். ஒரு டைம் யதார்த்தமாக நாங்கள் போனோம் சென்னைக்கு போகிறதுக்காக. அப்போ பார்த்தா வந்து ரோடு எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்து அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே அப்படியே மெல்ட் ஆகிட்டேன். ரோடாக நானும் படுத்துருவோம் போல், அந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபாலிங் இன் லவ்னா டூ மச் ஆஃப் ஃபாலிங் இன் லவ் ரோடு மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ க்ரேஸு. எனக்கே இப்போ தான் வந்து தெரியுது. வந்து நான் வந்து